அனைவருக்கும் வணக்கம். 26 செப்டம்பர் 2024 இந்திய அக்குபஞ்சர் வரலாற்றில் இன்று மிகவும் முக்கியமான நாளாக மாற்றப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் அக்குபஞ்சரை தனிப்பட்ட மருத்துவ முறையாக அங்கீகாரம் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆணை வெளியிட்டிருக்கிறாங்க. த நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் அக்குபஞ்சரை தனிப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக அங்கீகரித்து இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. தனிப்பட்ட மருத்துவ முறை அப்படின்னா நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அக்குபஞ்சரை ஒரு தெரப்பியாக மட்டும்தான் இந்திய அரசாங்கம் அங்கீகரிச்சிருந்தாங்க. அதனால தான் இப்போ அக்கு ஹீலர்ஸ் எங்களெல்லாம் டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையில் அழைக்க முடியாது, ஒன்லி ஹீலர்னு சொன்னாங்க. தெரப்பிஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் ஹீலருங்கிற வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு கேட்டகரியில் நாங்கள் இருந்தோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இது ஒரு மருத்துவமாக நாங்கள் அங்கீகாரம் பண்ணுறோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மருத்துவத்தின் மூலமாக அக்குபஞ்சர் மூலமாக ஒரு நோயாளியோட உடம்புல இருக்கிற உடம்பை முழுசாக பரிசோதனை செய்ய முடியும், அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா இந்த அங்கீகாரத்துடைய உள்ளார்ந்த அர்த்தம். இது தெரப்பி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தோடு இணைஞ்சு பண்ணுறது மாதிரி. ஆனால் உண்மையிலே இங்கே என்னென்னா, நீங்கள் அக்குபஞ்சர் சிகிச்சையில் பயனடைஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு புரியும். அக்குபஞ்சர் சிகிச்சையில் முழுமையாக ஒரு பேஷண்ட் இங்கே வராங்க, அவங்க எந்த நோயோடு வந்தாலும் இங்கே முழுமையாக அந்த நோய் குணம் அடையும். ஸோ தனிப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக அக்குபஞ்சர் இருந்த போதிலும் கூட அதுக்கான அங்கீகாரம் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் நாங்கள் கடத்திக்கிட்டு வந்தோம். இது அக்குபஞ்சர் வரலாற்றுலேயும் அக்கு ஹீலராக இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இதுக்கு பின்னாடி இந்த கமிஷன் இதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் இதை அங்கீகாரம் பண்ணியிருக்கு. இதுக்கு பின்னாடி உழைச்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அக்குபஞ்சர் தனித்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாணையை பிறப்பித்த இந்திய அரசாங்கத்திற்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் கூட. இறைவன் இல்லாமல், இறைவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் இந்த பூமியில் நடக்காது. ஸோ இன்றைக்கி இது நடந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக நாங்கள் ரொம்ப காலமாக காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நன்றி.